மந்திர தாத்தா. ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க மந்திர தாத்தா வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போறேன். வாங்க நம்ம கதை உலகத்துக்கு போகலாமா? ஒரு நாள் ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி எறும்பு ரொம்ப சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். அந்த குட்டி எறும்பு அதுக்கு தேவையான சாப்பாடை அந்த காட்டு வழியில எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்ததான். அப்போ திடீர்னு அந்த காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த காட்டு வழியில நிறைய தண்ணி சேர ஆரம்பிச்சிருச்சான். தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எறும்பு ரொம்ப பயந்து போயிருந்துதான். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பறவை எறும்பு படுற கஷ்டத்தை பார்த்து எறும்புக்கு உதவி செய்ய நினச்சிதான். மரத்துல இருந்து ஒரு பெரிய கயிறு எடுத்து அந்த பறவை எறும்பு கிட்ட போட்டுச்சான். அப்போது எறும்பு அந்த கயிறை நல்லா பிடிச்சிக்கிச்சு. பறவை மெல்லமாக அந்த எறும்பை தூக்கி கொண்டு வந்து கரையில் பத்திரமா சேர்த்துருச்சான். பறவை தனக்கு செஞ்ச உதவிக்காக எறும்பு பறவைக்கு நன்றி சொல்லிச்சான். அன்னையிலிருந்து எறும்பும் பறவையும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த பறவை காட்டு வழியில் தனியாக உணவு தேடிக்கிட்டு இருந்ததான். அந்த நேரத்தில் ஒரு மோசமான நரி அந்த பறவை தனியாக இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்துதான். அந்த இடத்துல தனக்கு பின்னாடி அந்த மோசமான நரி இருக்கிறது தெரியாமல் பறவை தொடர்ந்து உணவு தேடிக்கிட்டு இருந்ததான். அந்த பறவை எதிர்பார்க்காத நேரத்தில் நரி பாஞ்சு வந்து பறவையை பிடிச்சிருச்சான். அந்த குட்டி பறவைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. நரி அந்த பறவையை சாப்பிட்றதுக்காக அதோட வீட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த வழியாக வந்த எறும்பு நரி தன்னோட நண்பனை பிடிச்சு கொண்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். தன்னுடைய நண்பனான அந்த பறவையை காப்பாற்றுறதுக்காக எறும்பு வேகமாக ஓடி போய் அந்த நரியோட காலில் ஏறி கடிச்சிடுச்சான். எறும்பு கடிச்ச வலி தாங்காம நரி ஆன்னு கத்திச்சான். அப்போ நரியோட வாயில இருந்த பறவை வேகமாக வெளியே பறந்து போயிடுச்சான். அந்த பறவை வேகமாக பறந்து போனதுனால நரியால் அந்த பறவையை பிடிக்க முடியலையா. பறவையை பிடிக்க முடியாததுனால நரி ஏமாந்து போய் சோகமாக அதோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சான். தன்னை நரிக்கிட்ட இருந்து காப்பாற்றினதுக்காக பறவை எறும்புக்கு நன்றி சொல்லிச்சான். பறவையும் எறும்பும் நண்பர்களாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். குழந்தைகளா, நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கும் அந்த உதவி திரும்ப கிடைக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக மற்றவங்களுக்கு செய்யலாம். வெல்கம் பேக் குட்டீஸ். கதை நல்லா இருந்ததா? இன்னொரு கதையோடு நான் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். பாய்.